வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா MS SQL சர்வரை எப்படி வந்து ஜாபிக்ஸில் மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வியூவர் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க, MS SQL மானிட்டரிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இது. இப்போது MS SQL வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ODBC வழியாகவும் மானிட்டர் பண்ணலாம், அண்ட் வந்து Zabbix Agent 2 அப்படிங்கிற அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சும் வந்து மானிட்டர் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஈஸியஸ்ட் மெத்தடான Zabbix Agent 2 வச்சு எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து இவங்களே வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, Zabbix ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் SQL அப்படின்னு சொல்லி Zabbixலேயே கொடுத்துருக்காங்க எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு. இவங்க வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனான நம்ம போட்டிருக்க வெர்ஷன் Zabbix வெர்ஷன் 7.2க்கு கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து 7.0 இருக்கலாம், இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே 7.0 செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதை ஃபாலோ பண்ணி பண்ணலாம். பட் இப்போது இதில் இருக்கிறதெல்லாம் வந்து இதை வச்சு பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஈஸியாக பண்ணுறதுக்காக. அந்த ஸ்டெப்ஸை வந்து நான் உங்களுக்கு அதை ஒன் பை ஒன்னாக பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் SQL வெர்ஷன் வந்து டெஸ்டட் வந்து 2019 அண்டு 2022. இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற போகிறது SQL Server Express Edition 2019 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து N-1 எல்லோரும் வச்சுருப்பாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ 2019 வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது 7.0 Zabbix Server 7.0 வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து MS SQL Agent 2 உண்டான அந்த டெம்ப்ளேட் வந்து உள்ளே இல்லை. பட் நீங்கள் வந்து வேணும்னா இந்த 7.0க்கு மாற்றிட்டு இங்கே 7.0ன்னு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கை. 7.0 வச்சுருந்தீங்கன்னா இதை மேனுவலாக வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட Zabbix சர்வரில் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம Zabbix டெம்ப்ளேட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக இப்போ ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நமக்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம முன்னாடி இன்ஸ்டால் பண்ண Zabbix Agent அப்படிங்கிற ஏஜென்ட் இல்லாமல் Zabbix Agent 2 அப்படின்னு வந்து புதுசாக ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்மளோட VMல. அண்டு வந்து Zabbix MS SQL ப்ளக்கின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளக்கின் ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா Zabbix Agentலேயே போனீங்கன்னா டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா உங்களோட வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம வச்சுருக்கிற வெர்ஷன் 7.2.4. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து Zabbix Agentன்னு இருக்கும். நம்ம இது ஆல்ரெடி நம்ம இங்கே யூஸ் பண்ண வீடியோஸில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணது இதான் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த வெர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அவங்க Zabbix சைட்லேருந்து இதான் ரெக்கமெண்டடாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து Zabbix Agent இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக இதை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை பெருசாக எதுவுமே இருக்காது. அதை யூஸ் பண்ணி நம்ம மானிட்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மாற்றுறதுனா உங்களோட இன்டர்நெட் நெட்வொர்க்குக்கும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ Zabbix Agent 2 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த Zabbix Agent ப்ளக்கின் ஒன்று இருக்குது, இதான் அந்த ப்ளக்கினோட URL. இதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் உங்களோட வெர்ஷன் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இதுக்குள்ளே போய் நமக்கு என்ன வெர்ஷனோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ளக்கினை வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த Zabbix Agent 2 plugins 7.2.4 Windows AMD 64.msiன்னு இருக்குது. நான் இதை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜிப் ஃபைலாகவும் இருக்குது. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எதுவோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். MSI இன்ஸ்டால் பண்ணால் அந்த கான்ஃபிகரேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருது எல்லாமே, நான் செக் பண்ணி பார்த்ததில். ஸோ அதனால் MSIயே ப்ரிஃபர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த புதுசாக இன்ஸ்டால் பண்ண Zabbix Agent 2 வந்து Zabbix சர்வரோட அந்த கிரியேட் ஹோஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹோஸ்ட் மெத்தடில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக வந்து வேறு எதுவுமே இல்லை. இந்த இது வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து MS SQL சர்வரை ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் வந்து ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த MS SQL சர்வரில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் MS SQL சர்வரை மானிட்டர் பண்ண முடியும். Zabbix வந்து அந்த யூசரை யூஸ் பண்ணி தான் MS SQL சர்வரில் கொரீஸை ரன் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த யூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான கொரீஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்காக. அண்டு வந்து MS SQL சர்வர் ரிமோட் ஆக்சஸ் எனபிள் இருக்கணும். 1433 போர்ட் வந்து அந்த ஆக்சஸபிளாக இருக்கணும். ஏன்னா Zabbix சர்வருங்கிறது இன்னொரு சர்வர், அது வந்து MS SQL சர்வரை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ரிமோட் ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இன்டர்னலாக இருக்கனால கண்டிப்பாக ரிமோட் ஆக்சஸ் கொடுத்து தான் இருக்கும். இருந்தாலும் அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்டு வந்து இந்த டெம்ப்ளேட் நான் சொன்ன டெம்ப்ளேட்டை வந்து Zabbix சர்வரில் 7.2.4ல் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ஹோஸ்ட்டில் வந்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு
நம்ம வந்து மானிட்டரிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது Zabbix ஏஜென்ட் 2 ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி வந்து இந்த ஏஜென்ட் 2வையும் அண்டு வந்து இந்த ப்ளக்கினையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்படியே இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம நார்மலாக Zabbix ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணோம்ல முன்னாடி, அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. வேறு எதுவும் பெருசாக எதுவும் சேஞ்சஸே இருக்காது. ஐபியே கொடுத்துருங்க. சேம் செட்டப் அப்படியே இன்ஸ்டால் கொடுத்துற வேண்டியதான். ஸோ இந்த ப்ளக்கின் அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ளக்கின் மூலமாக நம்மளால் நிறைய டேட்டா பேஸாக மானிட்டர் பண்ண முடியும். MongoDB, MySQL, MS SQL இந்த மாதிரி நிறையா வந்து டேட்டா பேஸ்க்கு உண்டான ப்ளக்கின்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம மானிட்டரிங்காக பண்ண போகிறோம். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ப்ளக்கின்ஸ் இதில் வந்து லோட் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து Zabbix ஏஜென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் Zabbix ஏஜென்ட் 2 ப்ளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா MongoDB, PostgreSQL, MS SQL, Amber அண்டு வந்து NVIDIA இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இங்கே MS SQL மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம MS SQL சூஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் தேவையில்லை அப்படின்னு கொடுத்துரும். உங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். நீங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணி அப்படியே உங்களோட மானிட்டரிங் செட்டப்பை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம அவங்க கொடுத்துருக்கிற செட்டப்பில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. நான் நிறைய இடத்துல வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 2 ஏஜென்ட்ஸையும் வந்து ஒரு ஏஜென்ட் அந்த ப்ளக்கின் இதையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அது எங்கே போயிருக்குன்னா லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா Zabbix ஏஜென்ட் 2 அப்படின்னு வந்து இருக்கும். நம்ம நார்மலாக Zabbix ஏஜென்ட் பண்ணும்போது Zabbix ஏஜென்ட் அப்படின்னு மட்டும் இருக்கும். நம்ம 2 ஏஜென்ட்டுமே யூஸ் பண்ணணுமா, Zabbix ஏஜென்ட் அண்டு Zabbix ஏஜென்ட் 2 அப்படிங்கிற ரெண்டையுமே யூஸ் பண்ணி மானிட்டரிங் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது, தேவையில்லை. Zabbix ஏஜென்ட் 2 மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி Zabbix ஏஜென்ட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுலேயும் பண்ணிக்கலாம். லைக் வந்து நார்மல் மானிட்டரிங், இப்போ விண்டோஸ் மானிட்டரிங், லினக்ஸ் மானிட்டரிங், எஸ்என்எம்பியில் இந்த லினக்ஸ், விண்டோஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுற மானிட்டரிங்கே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து Zabbix முடிஞ்சிருச்சு, இன்ஸ்டலேஷன் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த ப்ளக்கின் வந்து கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு எங்கே போகணுன்னா அந்த Zabbix ஏஜென்ட் 2.conf அப்படின்ற அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. Notepad++ல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட சர்வர் ஐபி இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல். இப்போ அப்படியே நேராக கீழே வந்தீங்கன்னா இன்க்ளூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒர்க் ஸோ இதுக்கு மேலே இன்னொரு இன்க்ளூட் ஒன்று இருக்கணும். ஓகே, இங்கே இருக்குது இன்க்ளூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், Zabbix ஏஜென்ட் 2, Zabbix ஏஜென்ட் 2.d அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற கான்ஃபிகரேஷனையும் சேர்த்து எடுத்துக்கன்னு இங்கே எழுதியிருக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இங்கே பார்த்தோம்னா Zabbix ஏஜென்ட் 2 இதை தான் அந்த ஃபோல்டர் சொல்லியிருந்துச்சு. இதுக்குள்ளே போய் பார்த்தா இதுக்குள்ளே msql.confனு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா, இந்த ஃபைலை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி, இப்போ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணலை, ஜஸ்ட்டு வெரிஃபை மட்டும் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபைலில் போய் பார்த்தா இங்கே ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, Zabbix ஏஜென்ட் 2 plugin msql.exe. இது எங்கே இருக்குன்னா Zabbix ஏஜென்ட் 2 அப்படின்ற ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கே போய் இதை வெரிஃபை பண்ணால் இதுதான் அந்த ஃபோல்டர். இங்கே போய் இதை வெரிஃபை பண்ணால் இந்த plugin exe ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து Zabbix ஏஜென்ட் 2வும் ப்ளக்கினும் பண்ணிட்டோம்னா இந்த விஷயங்கள் இந்த ஆட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது. ஸோ நம்ம வேறு எதுவுமே பண்ண வேணாம். இந்த ரெண்டு இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும், 2 MSI ஃபைல்ஸை. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 3ஆவதாக பண்ண போகிறது MS SQL ப்ரிப்பரேஷன், அந்த கொரிஸ் ரன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்கிட்ட வந்து MS SQL சர்வரை வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு நான் டேட்டா பேஸஸ் பார்த்தா என்கிட்ட ஒரு டம்மி டேட்டா பேஸ் 2 வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம இங்கே எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மேலே வந்து நியூ கொரி அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே மேலே இந்த சர்வரில் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கொரி கொடுத்துருங்க. நான் அந்த கொரிஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு யூசர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நான் இந்த Zabbix ZBX_monitor அப்படின்ற ஒரு யூசரை தான் சர்வீஸ் அக்கௌண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, could not find store procedure. ஓகே, ஸோ ரெண்டாவது தடவை ரன் பண்ணேன், ரன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து இன்னும் ரெண்டு கொரி ரன் பண்ணணும். இப்போ வந்து இந்த Zabbix மானிட்டர் அப்படிங்கிற அந்த யூசருக்கு வியூ பெர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. அண்டு இந்த கமாண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பஞ்ச் ஆஃப் கமாண்ட் அப்படியே யூஸ் MSDB அப்படிங்கிறது சூஸ் ஆகிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதை அப்படியே வந்து ரன் பண்ணிடுங்க. ஓகே, இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் கரண்ட் டேட்டாபேஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு கொரி ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ். நோ, சம்டைம்ஸ் இந்த மாதிரி யாராவது ஏதாவது வரும். ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி Zabbix மானிட்டர் அப்படின்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதனால் அந்த எரர் வருது. நீங்கள் அப்படியே வந்து இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுனாலே உங்களுக்கு அந்த கொரி சக்ஸஸ் ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கொரி மேட்ரஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த டிபிக்கு வந்து ரிமோட் ஆக்சஸ் எனபிள் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி எனபிள் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படி எனபிள் பண்ணலை இதுவரை அப்படின்னா அந்த மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அப்படிங்கிற அந்த கான்ஃபிகரேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய் எனபிள் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். SQL சர்வர் 2019 கான்ஃபிகரேஷன் மேனேஜர். ஸோ நீங்கள் 2022 வச்சுருந்தீங்கன்னா 2022 கான்ஃபிகரேஷன் மேனேஜர்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து இது Zabbix சர்வர் மானிட்டரிங்காக மட்டும் இல்லை, நார்மலாகவே நீங்கள் MS SQL சர்வருக்கு ரிமோட் ஆக்சஸ் எனபிள் பண்ணுறது எப்படிங்கிறதையும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்வீஸ் SQL சர்வர். இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா டிபி வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த SQL சர்வர் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதுல போயிட்டு ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் SQL எக்ஸ்பிரஸ் இதை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா TCP/IP அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது டிசபிள்டில் தான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு எனபிள்டில் வந்து எஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. நோ இருக்கும், ஸோ எஸ் கொடுத்துருங்க. அண்டு வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா ஐபி அட்ரஸஸ் இந்த டேபுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் இந்த டிசிபி டைனமிக் போர்ட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். டிசிபி போர்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டு போர்ட்டான 1433 இங்கே சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் டைப் பண்ணணும், மேனுவலாக டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் SQL சர்வீஸை கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணால் தான் இது அப்ளை ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தாலும் ரீஸ்டார்ட் பண்ணலை. இப்போதைக்கு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க பண்ணால். ஓகே, இப்போ வந்து பாதி ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போயிட்டு Zabbix சர்வரில் வந்து ஹோஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் Zabbix சர்வர் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் ஹோஸ்ட் நம்ம நார்மலாக எப்போவுமே பண்ணுறது தான். ஸோ என்னோடய டெஸ்க்டாப் நேம் ஹோஸ்ட் நேம் இங்கே கொடுத்துக்கிறேன். விசிபிள் நேம் வந்து VM02ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே டெம்ப்ளேட்ஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். செலக்ட் கொடுத்துட்டு டெம்ப்ளேட்ஸ் டேட்டாபேஸஸ் இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா MS SQL by Zabbix Agent 2 அப்படின்னு இருக்குது. MS SQL by ODBCயும் இருக்குது. நம்ம இங்கே பண்ண போகிறது Zabbix Agent 2 யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் Zabbix Agent 2 வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெம்ப்ளேட் இங்கே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? 7.0ல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்துட்டு செலக்ட் கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது டெம்ப்ளேட் இது வந்து ஒரு விண்டோஸ் மிஷின். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ஜாபிக்ஸ் ஏஜென்ட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணப்போ என்ன பண்ணோம், ஒரு விண்டோஸ் மிஷினுக்கான ஒரு டெம்ப்ளேட்டையும் ஆட் பண்ணோம் இல்லையா, அதையும் இதை யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் வந்து அந்த டெம்ப்ளேட்டையும் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஒரே டைமில் ரெண்டுமே மானிட்டர் ஆகணும். இப்போது விண்டோஸோட ரேம் எவ்வளோ போயிட்டுருக்கு, டிஸ்க் எவ்வளோ யூட்டிலைசேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு வேணும். அண்டு வந்து MySQLோடது வேணும். அதனால வந்து நம்ம 2 டெம்ப்ளேட்டையுமே இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். கீழே விண்டோஸ் பை ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாபிக்ஸ் ஏஜென்ட் 2ன்னு போடலை, ஜாபிக்ஸ் ஏஜென்ட் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹோஸ்ட் குரூப்ஸில் இப்போ நம்ம இந்த ஹோஸ்ட்டை வந்து நம்ம டேட்டா பேஸஸ்லேயும் ஆட் பண்ணலாம், விர்ச்சுவல் மிஷின்ஸ்லேயும் ஆட் பண்ணலாம். ஸோ செலக்ட் கொடுத்துடலாம். அண்டு வந்து ஆடில் போய்ட்டு ஏஜென்ட் கொடுத்து இந்த ஏஜென்ட்டோட ஐபியை நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஐ மீன் அந்த உங்களோட MySQL சர்வர் எங்கே இருக்கோ அதோட ஐபி டைப் பண்ணியாச்சு. அண்டு வந்து இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ரோஸ். இந்த மேக்ரோஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம MySQL சர்வருக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த யூசர் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ அதுதான் இதோட வேலை. இங்கே போய்ட்டு மானிட்டர் அப்படின்னு கொடுத்துட்றோம். அண்ட் ஆட் கொடுத்து பாஸ்வேர்டை சூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து டெமோக்காக சும்மா ஒரு டம்மி பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக வச்சுக்கோங்க. சீக்ரெட் டெக்ஸ்ட். அண்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யூசரால் மற்ற எந்த டிபியையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன மெத்தடில் அந்த கொரிஸ் ரன் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த யூசரால் வெறும் டேட்டா மானிட்டரிங் பர்பஸ்க்கான டேட்டாவை மட்டும்தான் கலெக்ட் பண்ண முடியும். மற்ற எந்த சென்சிட்டிவ் டேட்டாவையும், ஐ மீன் அதர் டேட்டா பேஸில் இருக்கிற சென்சிட்டிவ் டேட்டா எதையுமே அதால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் வந்து கொரிஸில் கொடுத்துருந்தோம். அதனால் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். சர்வீஸ் அக்கௌண்ட்டுன்றனால லீஸ்ட் ப்ரிவிலேஜ் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக. அண்டு வந்து இங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே நான் ஆட் கொடுத்துட்றேன். இப்போது எல்லாம் ஒர்க் ஆச்சு, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இங்கே ஜாபிக்ஸில் க்ரீன் லைட்டு எரியும், இல்லாட்டி ரெட் லைட் எரியும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் லைட் வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த ஐட்டம்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன டேட்டா வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து என்னமோ சொல்லுது, நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி. ட்ரை பண்ணி பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஸோ ஓகே, இது ஏதோ அது மட்டும் நாட் சப்போர்ட்டட்னு வந்திருக்கு. மற்றபடி நமக்கு வந்து நிறைய டேட்டா வந்து இங்கே கலெக்ட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, அந்த வெர்ஷன் செக், MySQL ஏஜென்ட்டு வெர்ஷனை வந்து செக் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா MySQL பை ஜாபிக்ஸ் ஏஜென்ட் 2 வெர்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து லேட்டஸ்ட் டேட்டா அப்படின்னு வரும். இது சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் ரன் ஆகிருக்கு, 40 செகண்ட்ஸ் லாஸ்ட் செக்கு. இப்போ இதில் வந்து வெர்ஷன் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 15.0 ஸோ இது வந்து உங்கள் வெர்ஷன் வரும். ஸோ இப்போ இது வந்துருச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற அர்த்தம். ஸோ வரலை அப்படின்னா இங்கே இன்ஃபோவில் நான் அந்த இப்போது ஒன்று காட்டினேன் இந்த மாதிரி வந்து ரெட் கலரில் வரும். ஸோ அது என்ன இஷ்யூன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒவ்வொரு டேட்டா வந்து மிஸ்மேட்ச் ஆகும். பட் மேக்ஸிமம் எல்லா டேட்டாவும் வந்துடும் இதில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எதுவும் பெருசாக எதுவும் பிரச்சனை இருக்காது. அந்த வந்து நம்ம டிஸ்கவரி ரூல் இருக்குல்ல, இது வந்து ரன் ஆகி ஃபுல்லாக வந்து இந்த டேட்டா பேஸ் டிஸ்கவரி, ஜாப் டிஸ்கவரி, லோக்கல் டேட்டா பேஸ் டிஸ்கவரி, இந்த மாதிரி நிறையா ரன் ஆகி உங்களுக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ நான் கிராஃப்ஸில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கிராஃபில் போனீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஒர்க்ஸ், இது வந்து நம்மளோட டிபி இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் பப்ஸ் அப்படிங்கிறது 2 டிபி சாம்பிள் டிபி வச்சுருந்தேன். ஸோ அதோட லாக் சைஸு, நம்பர் ஆஃப் லாக் சேஞ்சஸ்ஸு, அதோட சைஸ் என்ன, ஸோ அந்த டேட்டா எல்லாமே இதில் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மெத்தட்ஸு, எரர்ஸு, சர்வர் மெமரி, டிரான்சாக்ஷன், வெயிட் டைம், ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து டேட்டா வந்து இதில் வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். லாகின் பெர் செகண்ட் அண்ட் லாக்அவுட்ஸ் பெர் செகண்ட், நிறைய டேட்டா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நம்ம
எம்எஸ் SQL மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் வந்து உங்களுக்கு அலர்ட்டும் இங்கே வந்துடும். நிறைய அலர்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கப், இப்போ இந்த டிபியை வந்து ஃபுல் பேக்கப் எடுத்து 10 நாள் ஆச்சு அப்படிங்கிற டேட்டாவும் இதில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து நமக்கு அலர்ட்டாக வந்துட்டுருக்கும். இது எல்லாத்தையும் ஒன் பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டெம்ப்ளேட்டை போடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் ஏதாவது வரதான் செய்யும். அது என்னன்னு பார்த்து அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான செட்டப் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து 1 2 3 4 ஒரு 4 அலர்ட்டுக்கிட்ட எம்எஸ் SQL சம்மந்தமாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இவ்வளோ நாள் வந்து ஜாபிக்ஸ் அண்டு வந்து ஜாபிக்ஸை பற்றி பார்த்தோம், ஜாபிக்ஸ் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்த்தோம், டெம்ப்ளேட் பற்றி பார்த்தோம், அண்டு கிராஃபானா இன்ஸ்டலேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம். இப்போ கடைசியாக வந்து எம்எஸ் SQL இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த எம்எஸ் SQL மானிட்டரிங்கை வந்து கிராஃபானாவில் இன்டெகிரேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களே ஒரு கிராஃபானாவில் ஒரு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த எம்எஸ் SQL சம்மந்தமான மானிட்டரிங் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பிஎஃப் சென்ஸுக்கு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் வெளியில் தேடி பார்க்கலாம். கிராஃபானாவில் எம்எஸ் SQL வந்து ஜாபிக்ஸ் வழியாக மானிட்டர் பண்ணுறதுக்கான டேஷ்போர்டே அவைலபிளாக இருக்கலாம். ஸோ அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம், இல்லை வந்து மேனுவலாகவே ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து மேலே கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிராஃபானா டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ஜாபிக்ஸ்லையோ இல்லை கிராஃபானாலையோ வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது டெக் சம்மந்தமான வீடியோ தேவைப்பட்டாலோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முயற்சி எடுத்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டெலிவரி பண்ண பார்க்குறோம். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.